பதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் துணிந்து காரியத்தில் இறங்குங்கள், வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. இதை மனதிலே வைத்துக்கொண்டு எந்த செயலையும் நீங்கள் செய்ய வேண்டும் இன்று. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாளில் உறுதியான உரத்த குரலில் பேசி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் சத்தம் போட்டாலும் பேசினாலும் எது செய்தாலும் தகுந்த அர்த்தத்தோடு செய்ய வேண்டும். இன்று இந்த கருத்தை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு. இந்த உயர்வு சாதாரணமாக வந்தது அல்ல. நீங்கள் ஒரு சாகசத்தை நிகழ்த்தி அடைய பெறுவதாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தத்தளிப்பு கூடாது. அப்படி மனம் பேதளித்தால் செயல் புரியாமல் இருப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் தோன்றியே தீரும். அதில் செலவீனமும் ஒன்று. எது ஏற்பட்டாலும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் பெற்றாக வேண்டும், பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் சுப செலவு ஆகிறது. உங்களுக்கு தேவையான நற்செய்தி வந்து சேருகிறது. இன்றைய தினம் நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். லாபம் கிடைக்கும் நாள். உழைப்பு குறைவு என்றாலும் ஊதியம் நிரம்ப கிடைக்கிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி எது? தோல்வியில் துவண்டு விடாமல் தொடர்ந்து பணியாற்றுவது. இது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம். இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் நன்மை தீமை என்று எதையும் காட்டவில்லை.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். துணிந்து ஒரு செயலில் இறங்கி இதுபோல் நன்மையை, லாபத்தை இதுவரை நான் பார்த்ததில்லை என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அமைதியாக, மெதுவாக யோசித்து எதையும் செய்யுங்கள். ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டு அது முடியாமல் போனாலும் பரவாயில்லை, அதற்கு பின் பெரிய பெரிய வேலைகளை அந்த வேலை இழுத்து வைத்து கொண்டால் கஷ்டம்தானே. எனவே சற்று எச்சரிக்கை உணர்வுடன் செயல்புரிய இன்று. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். இந்த நாளில் ஒரு விஷயம் நடக்கும். உங்களுடைய எதிரிகள் கூட இன்றைய தினம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவுவார்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நடக்க இருந்த நல்லதை கெடுப்பதற்கு ஒரு கூட்டம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு படி முன்வைத்தால் 10 படி அது முன்னுக்கு வரும். இது இன்றைய சூழ்நிலை. பார்த்து கொள்ளுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் சுவற்றிலே எறிந்த பந்து போல் வேகமாய் திரும்பி வருவீர்கள். அப்படிப்பட்ட அந்த குணத்தை இன்றும் நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முற்றிலும் புதிய ஒரு பாதை, புதிய ஒரு வேலை தைரியமாக தொடங்குகின்றீர்கள். அதில் மாபெரும் வெற்றியும் காணுகின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனதிலே ஒரு வெறுமை ஏற்படும். அந்த வெறுமை ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பு உள்ள காரணத்தால் அதை தவிர்க்க, நீக்க, வெல்ல முயற்சி செய்யுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு நல்ல காரியத்தை, எல்லோரும் போற்றுகின்ற ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு வெற்றி பெறச் செய்வீர்கள். அற்புதமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் மற்றும் சூழ்நிலை இவைகளின் காரணமாக வேலையில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் நமக்குத்தானே கஷ்டம். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் சாதிக்க முடியும். இன்று நீங்கள் செய்தது தவறு, இப்படி செய்திருக்கக்கூடாது, அப்படி செய்திருக்கலாம் என்றெல்லாம் சில குறைபாடுகள் வரலாம். அதை உங்கள் மூளையில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் வரவேண்டிய நேரத்தில் வந்து சேரும்.
இன்று வராவிட்டால் இன்றைய தினம் நமக்கு அந்த கொடுப்பினை இல்லை என்று ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், நற்புகழ் உண்டு, பாராட்டுகள் குவியும், உங்கள் நிலை ஒருபடி உயரும். நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள். பெற்றுக்கொள்ளும் பொருளும் தரமான பொருளாக இருக்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கஷ்டப்பட்டு நீங்கள் விரும்பியதை பெறுகின்றீர்கள். பெற்ற பிறகு தெரிகிறது அதிலுள்ள ஒரு சிறு குறை. வருந்த வேண்டாம். இன்று இப்படி கிடைத்தால் நாளை நீங்கள் எதிர்பார்ப்பது எதிர்பார்த்ததை விட நன்றாக கிடைக்கும். இதுதான் விதி. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.